ஒரு காலத்தில் மலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராஜு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் வயது 10. உடுத்த உடை பழையது, கண்ணில் எப்போதும் ஒரு சோகம். அவனுடைய அம்மா நீண்ட நாட்களாக நோயில் படுத்திருந்தாள். அப்பா சிறுவயதிலேயே இறந்துவிட்டார். அதனால் ராஜுவின் வாழ்க்கை பசியோடும் பயத்தோடும் ஓடியது. ஒவ்வொரு நாளும் இன்றாவது சாப்பாடு கிடைக்குமா என்ற கேள்வியோடு அவன் எழுந்தான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு செய்தி பரவியது. ஒரு பெரிய மனிதர் வந்திருக்கிறார், அவர் பேசினால் மனிதர்களின் இதயம் மாறுகிறது என்று. ராஜு அதை கவனிக்கவில்லை. அவனுக்கு பசிதான் பெரியது. அந்த நாள் பசியால் அவனுக்கு நடக்கவே முடியவில்லை. அவன் கிராமத்தின் நடுவே வந்தபோது ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு அமைதியான முகம், வெள்ளை ஆடை, கருணை நிறைந்த கண்கள். அவர் மெதுவாக சொன்னார், பசித்தவருக்கு உணவு கொடுப்பதே உண்மையான இறை வழிபாடு. இந்த வார்த்தைகள் ராஜுவின் காதில் விழுந்தது. அவன் நின்றான். அந்த மனிதர் ராஜுவை பார்த்தார். அந்த பார்வை கேள்வி இல்லாமல், தண்டனை இல்லாமல், அன்பு மட்டும் இருந்த பார்வை. அவர் ராஜுவிடம் வந்தார். மகனே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். ராஜு முதலில் பேச தயங்கினான். பிறகு கண்ணீருடன் சொன்னான், என் அம்மா நோயில் இருக்கிறாள், மருந்து இல்லை, இன்று சாப்பாடும் இல்லை. அந்த மனிதரின் முகம் மாறவில்லை. அவர் கோபப்படவில்லை, அவர் கண்டிக்கவில்லை, அவர் சிரித்தார். அவர் தன் கையில் இருந்த ஒரு சிறிய ரொட்டியை எடுத்தார், ராஜுவின் கையில் வைத்தார். அப்போது அவர் சொன்னார், மகனே, அன்பு பகிர்ந்தால்தான் பெருகும். ராஜுவின் கைகள் நடுங்கின. அவன் வாழ்நாளில் யாரும் இவ்வளவு அன்போடு அவனை பார்த்ததே இல்லை. ராஜு கேட்டான், நீங்கள் யார்? அந்த மனிதர் மெதுவாக சொன்னார், நான் இயேசு கிறிஸ்து. அன்புதான் என் மொழி. அந்த வார்த்தைகள் ராஜுவின் இதயத்தில் பதிந்தது. அந்த நாள் ராஜு ரொட்டியோடு வீட்டுக்கு சென்றான். அவனுடைய அம்மா சற்று நலமாக இருந்தாள். அடுத்த நாள் ஒருவர் அரிசி கொண்டு வந்தார், மற்றொருவர் மருந்து கொண்டு வந்தார். கிராம மக்கள் எல்லாம் ராஜுவை தனியாக விடவில்லை. ராஜு அப்போது புரிந்து கொண்டான், இயேசு ஒரு அதிசயம் செய்தார் என்று இல்லை, அவர் மனிதர்களின் இதயத்தை மாற்றினார். அந்த நாளிலிருந்து ராஜு மற்றவர்களுக்கும் உதவ ஆரம்பித்தான். சிறிய உதவி, சிறிய அன்பு, ஆனால் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கதை இங்கே முடிவதில்லை. இன்றும் நீ ஒருவர் பசித்தவருக்கு உணவு கொடுத்தால், ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது துணையாக இருந்தால், அங்கே இயேசு இருக்கிறார். ஏனென்றால் இயேசு வந்தது ஒரு மனிதனாக மட்டுமில்லை, அவர் வந்தது அன்பின் வடிவமாக.